கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கார்த்திகிட்ட எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு மாத்திரை வந்து வாங்குறதுக்கு போகிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, என்ன டேப்லெட்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. ரேவதி தனியாக வர்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாயா என்ன பண்ணுறாங்க, ரேவதியை வந்து ஆள் வச்சு வந்து கடத்திடுறாங்க. கடத்திட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ரேவதி வந்து விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க யாருமே வந்து நம்ம ரேவதியை வந்து விடலை. வண்டியில் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் வந்து கட்டிட்டு பார்த்திங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ரேவதி வந்து ஆளை காணுமே, காலையில் வந்து டேப்லெட் வாங்குறதுக்கு போனால் இன்னும் வந்து இங்கே ரூமுக்கு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்சிட்ருக்காரு. மாயா என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் வந்து அந்த வாய்ஸ் கேட்டதும் வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நீ மாயா தானே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறாரு. பரவாயில்லையே, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேவதியை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன், உன் பொண்டாட்டியை காணும்னு சொல்லிட்டு ரோடாக தெருவாக வந்து அலைஞ்சிட்ருக்கியா அப்படின்னு வந்து கார்த்தி வந்து மாயா வந்து கேட்குறாங்க. கார்த்தி என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு எப்பயோ வந்து சந்தேகம் வந்துச்சு, நீ தான் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, நீ தான் வந்து ரேவதியை கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒழுங்காக ரேவதியை விட்டுடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து மாயா என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து உன் பொண்டாட்டியை காணுன்றதுக்கே உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுதே, மகேஷை பிரிஞ்சு நான் இத்தனை நாள் இருக்கேன், நீ ஒழுங்காக மகேஷை விட்டால் தான் நான் வந்து ரேவதியை விடுவேன், இல்லை ரேவதி உயிரோட கிடைக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கார்த்தி என்ன சொல்கிறாரு, உனக்கு அறிவு இருக்கா, மகேஷ் காணா போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் மாயா என்ன பண்ணுறாங்க, நம்ம அங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ மகேஷ் வந்து எங்கே இருக்கான்னு தெரியணும், அப்படின்னா உன் பொண்டாட்டி உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் வந்து ஃபோனை வந்து நம்மளோட மாயா வந்து வச்சிடுறாங்க. அப்புறம் கார்த்தி வந்து நம்மளோட ரேவதியை வந்து தேடி அலைஞ்சிட்ருக்காரு. ஸோ கார்த்தி வந்து எப்படியாவது வந்து ரேவதியை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் வந்து கடத்தினது மாயா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கார்த்தியை பற்றி நம்மளோட ரேவதிக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.